காலம் கடந்து 2ஆம் வாரம். திவ்யா மட்டும் என் நினைவிலிருந்து போகவில்லை. அவளைப் பற்றி கேட்க வேண்டுமென்ற ஆசை அதிகமானது. ஆனால் எப்படி? ஒரு நாள் பிரேக் டைம். அவளோட தோழிகள் சிரிச்சுக்கிட்டே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. அவளோட தோழிகளிடம் கேட்கலாமே. என் நண்பன் கார்த்திக் சொன்னான். நம்ம சீனியர் சிந்து இருக்காளே, திவ்யாவுடன் சேம் டிபார்ட்மெண்ட், அவளிடம் கேட்கலாம். நான் தயங்கினேன். வேணாண்டா, அப்படி செய்யலாமா? ஆனால் என் மனம், நாளைக்கு ரீக்ரெட் ஆகிறதா? சிந்து பேசும் போது நான் காத்திருந்தேன். அவளோட வார்த்தைகள் என் காதில் விழுந்தது. திவ்யா ரொம்ப காமானவள்டா. ரொமான்டிக் நாவல்ஸ், ட்ராயிங், ஆல்மோஸ்ட் லைப்ரரி தான். அவளோட என் மனசு நிம்மதியானது. அவளுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி தெரிந்ததும் என் எதிர்பாராத விதத்தில் சந்தோஷப்பட்டேன். அன்று இரவு என் நோட்புக்கில் அவளுக்காக ஒரு வரி எழுதினேன். ஒரே ஒரு பார்வை, ஆனால் இதயத்தை நிரப்பிய பார்வை. இது ஒரு ஆரம்பம் தான். ஆனால் என்னவோ இது ஒரு துணிச்சலின் தொடக்கம் போல இருந்தது. இன்னும் அவளிடம் நேரில் பேசவே இல்லை. ஆனால் ஒரு நாள் நிச்சயம் பேசுவேன் என்ற நம்பிக்கையில் நான் மனதில் சின்ன உற்சாகம்.